வியூஎஸ் இந்த வீடியோ யாருக்கான பதிவுனா, யாரெல்லாம் ஒரு காரில் ப்ராப்ளம் அப்படின்னா யாருக்கிட்ட எதுவுமே வண்டியை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான வீடியோ. எக்ஸாம்பிள், ஒரு ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்னா, இல்லை ஒரு ஏசியில் சில்னஸ் வரல அப்படின்னா, ஒரு ரேடியேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா, ஒரு ஹெட்லைட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு யார்கிட்ட எதுவுமே கொடுக்கணும் அந்த காரை. ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு பிரேக் சரியாக அப்ளை ஆக மாட்டேங்குது அப்படின்னா யார்கிட்ட எதுவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. இப்போது யார்கிட்ட கொடுத்துடக்கூடாதுங்கிறத முதல் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத விட, சரியா? இந்த வண்டியில் கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏசி ஒர்க் ஆகலைங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு எலக்ட்ரீஷியன் கிட்ட எதுவுமே கொடுத்துருக்காரு. உடனே உங்களுக்கு தோணலாம், சார் ஏசி ஒர்க் ஆகலைன்னா ஏசி மெக்கானிக்கிட்ட தானே சார் கொடுக்கணும்னு. சரியா? சில பேர் ஏசி மெக்கானிக்கிட்ட கொடுப்பாங்க. ஏசி மெக்கானிக் பார்த்துட்டு, சார் இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் தான் போய் பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் எதுவுமே எலக்ட்ரிஷியன் எடுத்து கொடுத்துருக்காரு. எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் சேலஞ்சிங்காக இருந்ததுனால, சரியா, இல்லை அவரால் அதை டயக்னோஸ் பண்ண முடியாமல் போனதுனால என்னென்னா இருக்கலாம், நம்ம நேரடியாக பார்த்ததில்ல. பட் இது வந்து ஒரு நம்ம இப்போ இந்த என்ன சொல்கிறது, சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். சரியா? ஏன்னா இது நடந்திருக்க விஷயம் அப்படி தான் இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த ஏசி ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எலக்ட்ரிஷியன் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ஏசி கம்ப்ரஸர் ஆப்ரேட்டிங் மெத்தடை எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு ஆப்ரேட்டிங் ஏசி கம்ப்ரஸராக மாற்றி விட்டார். உங்களுக்கு கேள்வி தோணலாம், என்ன சார் ஏசி கம்ப்ரஸர் ஆப்ரேட் ஆகணும், அது எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட் ஆனால் என்ன, எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட் ஆனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்பீங்க. கரெக்டாக? ஜெனரிக்காக மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பெரிய தவறு எதுவும் இருக்காது. ஆனால் இன்டெப்த்தாக நீங்கள் ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் பார்க்கும்போது அது மேஜர் தப்பில் போய் முடியும். என்ன ரீசன்னா, ஒரு ஏசி கம்ப்ரஸர் எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கு நிறைய இன்புட்டு கண்ட்ரோல்டு கண்டிஷன்லாம் வச்சு தான் ஆப்ரேட் ஆகுது. சரியா? ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட் ஏசி கம்ப்ரஸருக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் தேவை இருந்தால் தான் அது ஏசி கம்ப்ரஸரே ஆன் ஆகும். என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா, இந்த காரோடைய என்ஜின் ரன்னிங்கில் இருக்கணும், ஒன்று. செகண்டு, இந்த ஏசி சிஸ்டத்தில் ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து அதிக ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, லோயர் ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, அப்ராப்ரியேட் ப்ரெஷரில் இருக்கணும். சரிங்களா? அது போக இந்த கேபினுக்குள்ளே டெம்பரேச்சரை வந்து மேக்ஸிமம், அதாவது மினிமம் லெவலோட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஏசி ஆன் ஆகும். அதுவே மினிமம் லெவலோட கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. இன்னும் சில கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியில் ரேடியேட்டர் ஃபேனு சுத்தனா தான் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டி நீங்கள் குயிக் ஆக்சலேஷன் கொடுக்குறீங்க, இந்த வண்டிக்கு இமீடியட்டாக பவர் வேணும், ஏதோ ஒரு ஓவர்டேக் பண்ணணும், ஏதோ ஒரு அர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஏசி கம்ப்ரஸரு டிஸ்கனெக்ட் ஆகணும். அப்போ தான் இந்த வண்டியோட பிக்கப் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு அவுட்லைன் வச்சு பாருங்கள். ஒரு ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறதுக்கு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். இப்போ இவ்வளோ கண்ட்ரோல் கண்டிஷனில் தான் அது ஆப்ரேட் ஆகுது, ஜஸ்ட் லைக் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. அப்படி இவ்வளோ கண்டிஷன் அப்ளை ஆகணும், இந்த கண்டிஷனுக்கெலாம் அது புரிஞ்சு தான் வேலை செய்யணும். ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகும்னா அது எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு அந்த கம்ப்ரஸராக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டர் அப்படின்னா இவ்வளோ கண்ட்ரோல் மெக்கானிக்ஸ் தான், அது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதை நீங்கள் மேப்பிங் பண்ண முடியாது. இப்போ எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டுனா என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை எலக்ட்ரிக் கண்ட்ரோலாக மாற்றுறது என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே கேபின் இருக்கு இல்லையா, கேபினோட டெம்பரேச்சரு சரியா ஒரு 18 டிகிரி டெம்பரேச்சருக்கு கீழே இருந்துச்சுன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். நான் 18 டிகிரி செல்சியஸுங்கிறது ஒரு ரஃபாக சொன்னேன், அதை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சில். சரியா? 18, 17, 16 உங்களுக்கு கேபின் டெம்பரேச்சர் எவ்வளோ, இந்த மினிமம் டெம்பரேச்சர் 17 வந்துச்சுன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆக வேண்டியதில், ஒரு 19க்கு போச்சு அப்படின்னா ஆன் ஆகிடணும் அப்படின்னு செட் பண்ண முடியும். அப்படி தான் இவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த தெர்மோஸ்டாட்டை எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு எலக்ட்ரிக்கல் தெர்மோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி ஏசி கம்ப்ரஸரை கனெக்ட் பண்ணிட்டார்.
இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அது போக இன்னுமே இவர் அடிஷனலாக சில பைபாஸும் பண்ணி, ஏன்னா ஜஸ்ட் லைக் இதை மட்டும் பண்ண முடியாது, கூட பைபாஸும் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். அப்படி பண்ணி செஞ்சு விட்டதுனால இந்த வண்டியோட என்ஜின் கம்ப்ளீட்டாக சீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் என்ன செட் பண்ணி கொடுத்தாருன்னா, ஏசி ஆன் பண்ணால் கம்ப்ரஸரு, அதாவது ஏசி சுவிட்ச் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இதுதான் ஏசி சுவிட்சு. சரியா? இந்த ஏசி சுவிட்சை இவர் டைரக்ட் பண்ணிட்டார். ஏசி சுவிட்சை ஆன் பண்ணால் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும், ரேடியேட்டர் ஃபேனை சுற்றும். இந்த வண்டிக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ ஒரு தேவை காரணத்தினால ஏசி ஆன் பண்ணாமல் வண்டியை ஓட்டியிருக்காரு. ஸோ இவங்க செட் பண்ணது ஏசி ஆன் பண்ணால் தான் ரேடியேட்டர் ஃபேனை, 2 ரேடியேட்டர் ஃபேனை சுற்றுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விடும். இப்போ இவர் ஏசி ஆன் பண்ணாமல் ரன் பண்ணதுனால ரேடியேட்டர் ஃபேனை சுற்றலை, டெம்பரேச்சர் என்ஜின் டெம்பரேச்சர் ஷூட் அப் ஆகிடுச்சு, கூலண்ட் ஆயிலே பாயில் ஆகிடுச்சு. அப்போவுமே ரேடியேட்டர் ஃபேனை சுற்றலை, ஏன்னா இவர் தான் பைபாஸ் பண்ணிட்டார்ல. ஏன்னா இது வந்து இந்த ஏசி கண்ட்ரோல் மாடலு, இந்த வண்டியோட இசிஎம் கண்ட்ரோல் மாடலு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டேம்பர் பண்ணாமல் அதனோட எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் ஓட விட்டுருந்தாருன்னா, என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் த்ரஸ்ட் லெவலுக்கு மேலே போயிருந்துச்சுன்னா உடனே வந்து என்ன இருக்கும், ரேடியேட்டர் ஃபேனை சுற்றிருக்கும். இன்னும் அதை விட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணியிருக்கும். அவர் அதையெல்லாம் வயலேட் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஏசி போடாமல் இவர் ரன் பண்ணியிருக்காரு, ரேடியேட்டர் ஃபேனை சுற்றாமல் என்ஜின் டெம்பரேச்சர் ரொம்ப ஷூட் அப் ஆகி கூலண்ட் ஆயில் ஓவர் பாயிலிங் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த கம்ப்ளீட்டாக என்ஜினை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை என்ஜின் ஒர்க் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா, உங்கள் வண்டியில் ஏசி ஒர்க் ஆகலை, ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகலை, எது பிரச்சனை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என்ன இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகக்கூடாது, எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிஷியனு, ஏசி மெக்கானிக்கு சரி இப்படி போகிறத விட்டுட்டு அங்கெல்லாம் போனால் எல்லா நேரம் இப்படி தான் ஆகும்னு சொல்ல வரல, ஆனால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். சரிங்களா? அதை விட பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயக்னோஸ்டிக் பர்சன்கிட்ட வண்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் டயக்னோஸ் பண்ணி பார்ப்பார், இந்த ஏசி ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது, இது எலக்ட்ரிக்கல் ரீசனா, எலக்ட்ரானிக் ரீசனா, மெக்கானிக்கல் ரீசனான்னு அவர் டயக்னோஸ் பண்ணி, அது மெக்கானிக்கல்னால தான் ஸ்டார்ட் ஆகலாம், மெக்கானிக்கல் பர்சனை, அந்த ஸ்கில்டு பர்சனைக்கிட்ட கொடுத்து என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத அசைன் பண்ணுவார். எலக்ட்ரிக்கல் இஷ்யூனால தான் வண்டி வந்து ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகலாம், அவர் எலக்ட்ரிக்கல் ஸ்கில்டு பர்சனை கூப்பிட்டு அந்த ஒர்க் அசைன் பண்ணுவார், என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. எலக்ட்ரானிக் அப்படின்னா எலக்ட்ரானிக் பர்சனை கூப்பிட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணுறதோ, சாஃப்ட்வேர் பண்ணுறதோ, சரியா, கண்ட்ரோல் மாடல் மாற்றுறதோ, அந்த மாதிரி செய்ய சொல்லி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். சரியா? ஸோ அதனால் ஒரு டயக்னோஸ்டிக் பர்சன்கிட்ட வண்டியை கொடுக்குறது தான் உங்களுக்கு சிறந்த வழி. அதுவும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் கார்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்லாம், சரிங்களா, அதுவும் இந்தியன் கார்ஸ்லாம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியன் கொடுத்தலாம் தப்பு இல்லை. ஏன்னா அன்றைக்கி இவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கலாக எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்லாம் கிடையாது, நிறையவே வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணப்பட்ட மெத்தட் தான் இதெல்லாம். ஸோ அதனால தான் அவங்க இன்னுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல், அந்த ஆட்டோ எலக்ட்ரிக்கலாக இருக்கவங்க அவங்க எலக்ட்ரானிக்லேயும் வந்து பார்த்தோன்னா தெரியாத பட்சத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இதை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் கார் வச்சுருக்கிறதுனால நீங்கள் தான் இதை பற்றின அவேர்னஸ் இருந்துட்டு நீங்கள் ரைட் பர்சன்கிட்ட அப்ரோச் பண்ணி உங்களோட காரை நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு இவன் கெடுத்துட்டான், அவன் காலி பண்ணிட்டான், இவனுக்கு வேலை தெரில, அவனுக்கு வேலை தெரில, இவனுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதையாரும் நீங்கள் குறை சொன்னாலும் அதனால் வரக்கூடிய விளைவு உங்களுக்கு தான் சேரும். ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் சரியாக செய்யணுங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ப்ராப்ளி நான் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சிக்காமல் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.